கூட்டணி விவகாரங்கள் அதுதான் இப்போ தமிழக அரசியலில் ரொம்ப பேசுபொருளாக இருக்குது. அதுலேயும் மெயினாக அதிமுகவை சுற்றியே இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேயும் அதான் தோழமை உணர்வு இருக்கிறது. அதன் பேரிலேயே சுட்டி காட்டுகிறோமே தவிர அதிமுக மேலேயோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயோ காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பாஜகவை தொடர்ந்து வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் இங்கே குறைச்சிட்டு அதை அதன் மூலமாக தன்னுடைய சுயலாபத்தை அடைகிற வேலையை பாஜக பார்க்குது அப்படின்ற ஒரு அன்வர் ராஜா அவர்களுடைய அந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது அது அன்வர் ராஜாவோட நிற்க போறதில்லை அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து வர தகவலாக இருக்கு. ஆமாம், அவர் சொல்ற விஷயத்துல முக்கியமாக அவர் கோட் பண்ணி காட்டுறது என்னன்னா, முன்னாள் அமைச்சர்களுடைய குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்னொரு படி மேலே திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அன்வர் ராஜா சொல்றாரு. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க அந்த சொல்றீங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட தகவல்களாக அது யார் யாருன்ற பெயரோடைய வந்திருக்கு. கூட்டணி விட்டு வெளியில பிரேக் ஆகி வெளியில வரும் பொழுது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாஜகனாலதான் நான் தோத்தேன் அப்படின்னாரு. ஆமா ஆமா, இப்படி அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு கொக்கி போடுற வேலையில் முக்கியமாக செயல்படுறவங்களே அதிமுகலேருந்து வந்த இங்கே அமைச்சராக இருக்கிறவங்க. ஆமாம், அதில் மெயினாக இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் மேலே எக்ஸ் மினிஸ்டர்ஸ், மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு அப்செட் இருக்குது. இதெல்லாம் இபிஎஸ் அவர்கள்கிட்ட கொண்டு போனாலும் ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. கூட்டணி விவகாரமாக இருக்கட்டும், ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மோதலாக தான் போய்கிட்டு இருக்கு. அமித்ஷாவுடைய பேச்சும் அப்படி தான் அமைஞ்சிருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு தடவை ரிப்ளை பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த மாதிரியான பேச்சு எல்லாமே நாங்களாம் அவனை கூப்பிடலையே, சிவப்பு கம்பளம் விரிச்சிலாம் கூப்பிடுன்னு சொன்னீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அங்கே சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பு, ஆமாம் வரவேற்புன்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ இதில் அவருடைய பேச்சில் மாற்றம் தெரியுது அப்படின்னா, அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஒரு சரியான முறையில் பொருந்தி போகலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் கொட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது, ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மக்கள் நல கூட்டணி எப்படி அதிமுகவுக்கு ஃபேவரா அப்போ அமைஞ்சதோ அது மாதிரி இங்க விஜய் திமுகவுக்கு ஃபேவரா அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ஸ்டாலின் பயன்படுத்துறாரு. அப்போ ஜெயலலிதா பயன்படுத்துறாங்க, இப்போ ஸ்டாலின் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாஜக சொல்லுது. அட்லீஸ்ட் சீமானாவது சட்டமன்றத்துக்குள்ளே போயே ஆகணுன்ற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. சீமானோட கூடுதலாக இன்னும் சிலர் போனாலும் அது ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் அட்லீஸ்ட் சீமானாவது போகணும். அப்போது அதை சாத்தியப்படுத்துவதற்காக திமுகவினுடைய உதவியை கூட சீமான் அவர்கள் நாடலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத், நான் கிலோர். முக்கியமாக தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் இந்திய அளவுலையும் நடக்கிறது எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிடிஎஸில் இப்போ போயிட்டுருக்கிற கூட்டணி விவகாரங்கள் அதுதான் இப்போ தமிழக அரசியலில் ரொம்ப பேசுபொருளாக இருக்குது. அதுலேயும் மெயினாக அதிமுகவை சுற்றியே இருக்குது. அந்த வகையில் இப்போ அதிமுகவில் அவர் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு எல்லாமே அதுக்கும் சரி, இந்த பக்கம் தாவேகா மற்றும் நாம் தமிழர் இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கிறாரு. ஆனால் விஜய்கிட்ட
பேசினீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ இது வரைக்கும் பேசலை அப்படின்றாரு. ஆனால் திரைமறைவில் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பேசுகிறவங்க மூலமாகவும் நம்ம கிடைக்கிற தகவல்கள் மூலமாகவும் இருக்குது. ஆனால் இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அழைப்பை வந்து அந்த கட்சிகள் எல்லாம் எப்படி பார்க்குது? நம்ம இதில் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க, இந்த பக்கம் நாம் தமிழரும் தாவேக்காவும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல. அதில் திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது இப்போ அதுக்கு ரீப்ளை பண்ணியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் திருமாவளவன் ரீப்ளை பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சண்முகம், கம்யூனிஸ்ட்லேருந்து சண்முகம் ரீப்ளை பண்ணியிருக்கிறாரு. அவங்களாம் சொல்கிறது வந்து திமுகவை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக திருமாவர்கள் வந்து பாஜகவுடனான கூட்டணி பற்றி சொல்லிட்டு வந்தார். அது ஒரு பக்கம் எப்படி பார்க்கப்பட்டதுன்னா 2 விஷயமா பார்த்தாங்க. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து ஒரு பயம் இருக்கா அப்படின்னு ஒன்று பார்த்தாங்க. ஆனால் அவர் சொல்கிறது ஒரு தோழமை சுட்டலாக சொல்கிறாரு. ஏன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அதிமுகவுக்கு எங்களுக்கு எந்த கொள்கை முரண்பாடும் கிடையாது. கொள்கை முரண்பாடும் கிடையாது. அதுதான் இன்னும் இப்போ லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயும் அதான் தோழமை உணர்வு இருக்கிறது, அதன் பேரிலேயே சுட்டி காட்டுகிறோமே தவிர அதிமுக மேலேயோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயோ காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பது எங்களோட நோக்கம் அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதிமுக அழிந்து விடக்கூடாது, ஏன்னா பாஜகவோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த வகையில் இங்கே அதிமுகவுக்கு அது அழிவு கொடுத்துரும் அப்படிங்கிற பாயிண்ட்ல சொல்றாரு. அவருடைய பாயிண்ட் அப்படின்றது திருமாவளவன் அவர்கள் யோசிக்கிற விஷயம். ஏன்னா ஏற்கனவே பாஜகவுடைய செயல்பாடுகள் இந்திய அளவில் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் அதையும் ரொம்ப அதிகாரம் பெற்று பலம் வாய்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படிலாம் உடைச்சி இங்கே வந்து பலவீனமாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் அவருடைய ஒரு அச்ச உணர்வோட தான் அதை பேசியிருக்காரு. ஏன்னா 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியை வீழ்த்தி அதன் மூலமாக பாஜக உள்ள வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டு. அந்த அடிப்படையில் தான் பாஜக உள்ள வர்றதுக்கான முயற்சிகளை அதிமுக மூலமா செயல்படுத்துறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரையாயிடக்கூடாது அப்படின்றது தான் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச்சில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாராம்சம். அவருடைய ஸ்பீச்சில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எங்களுக்கு பெரிய அளவில் நட்புணர்வு, அந்த அதிமுக மேலே எங்களுக்கு ஒரு பெரிய நட்புணர்வு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு தோழமை சுற்றல் அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் ஒரு நட்பு ரீதியாக நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய பேச்சினுடைய சாராம்சமாக இருக்குது. அப்போது இந்த விவகாரத்தில் வந்து நம்ம இதை எப்படி அணுகணும் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வெறும் வந்து திமுகவுக்கு செய்தி சொல்கிறாரு அப்படின்னு இதை நம்ம முடிச்சு போட்டு பார்க்க தேவையில்லை. அதிமுக அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே வந்து திருமாவளவன் அவர்கள் கவனமா இருக்காரு. ஏன்னா பாஜகவை தொடர்ந்து வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் இங்கே வந்து குறைச்சிட்டு அதை வந்து அதன் மூலமாக தன்னுடைய சுயலாபத்தை அடைகிற வேலையை பாஜக பார்க்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஆரம்பத்திலேருந்து அவர் சொல்லி காமிச்சிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நேற்று அவர் சொல்லலை, கடந்த ஒரு 6-7 மாத காலங்களாகவே அதை சொல்லிகிட்டே தான் இருக்காரு. இன்னும் குறிப்பாக ஏற்கனவே 2024 உடைஞ்சிட்டு மீண்டும் கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு அந்த விஷயத்தை ரொம்ப அதிகமாகவே சொல்லிட்டே வராரு. அதிமுகவே பாஜக பார்க்குது அப்படின்னு. அது அதிமுகவுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றதுல எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்ஸாம்பிளா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் தான் அன்வர் ராஜா அவர்களினுடைய அந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது, அது அன்வர் ராஜாவோட நிற்க போறதில்லை அப்படிங்கிறதும் வந்து அடுத்தடுத்து வர தகவலாக இருக்கு. ஆமாம், அவர் சொல்ற விஷயத்துல முக்கியமாக அவர் கோட் பண்ணி காட்டுறது என்னன்னா, முன்னாள் அமைச்சர்களுடைய குறிப்பாக சீனியர் லீடர்ஸாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கறது இல்லை. அப்போ அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்கு. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்னொரு படி மேல திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அன்வர் ராஜா சொல்றாரு. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க அந்த சொல்றீங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட தகவல்களாக அது யார் யாருன்ற பெயரோடையே வந்திருக்கு. அது யார் யார் பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற மாஜி எம்பியான வெங்கடேஷ் பாபு, அப்புறம் இப்போ பாஜகலேருந்து போய் சேர்ந்த காயத்ரி ரகுராம், மாஜி அமைச்சர்களாக இருக்கிற ஜெயக்குமார், சண்முகநாதன், ஆவடி அப்துல் ரஹீம், சேமா வேலுச்சாமி, தனபால் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இப்போ ஜெயக்குமார் அவர்கள்லாம் பார்த்த வரைக்கும் ஜெயக்குமார் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் பிஜேபி கூட கூட்டணி வச்சப்பயே அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அவருடைய ப்ரெஸ் மீட்லாம் கூட அது வெளிப்பட்டது இல்லையா, ஒரு கட்டத்தில் வெளிப்பட்டுச்சு. கூட்டணியை விட்டு வெளியில வந்து பிரேக் ஆகி வெளியில வரும் பொழுது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாஜகனால தான் நான் தோத்தேன் அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம். அப்போ அது எல்லாமே இந்த கூட்டணிக்கு பிறகு வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கு, ஒவ்வொரு நேரத்துலையும் அது ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ அதுலேயும் கூட அதை புரிஞ்சுக்கிட்ட திமுக வந்து அவரை வந்து லாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணும்போது அவர் வந்து தயங்கி இருக்கிறாரு. ஆக்சுவலி எந்த அடிப்படையிலனா அவருடைய மகனினுடைய எதிர்காலத்தின் அடிப்படையில்
வகையில் வந்து அவர் வந்து தயங்கியிருக்கிறார். ஆல்ரெடி மகன் விவகாரத்தில் அவர் ஆல்ரெடி ஒரு அப்செட்டு தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு எம்பி தேர்தலில் போட்டிட்டாரு, ஆனால் தோத்துட்டார். அவர் ஜெயவர்தன் அவர் தோத்துட்டாரு. அதுக்கு அதிமுக காரர்களினுடைய உள்ளடி வேலைகளே தான் காரணம் அப்படிங்கிறதும் வந்து தகவலாக இருக்குது. அதை போய் இபிஎஸ் கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இருந்த மாதிரி அவர் தெரியல. அதுலேயே ஒரு அப்செட்டாகவும் இருந்திருக்கிறாரு. பட் மோரோ அப்படி இருந்தும் கூட இப்போ இந்த பாஜக கூட்டணி அடுத்து இந்த அப்செட்டும் வரும்பொழுது இதை பயன்படுத்த பார்த்த திமுக ஃபஸ்ட்டு போய் பேசும்பொழுது அவர் மகனுடைய எதிர்காலத்தை யோசிச்சு கொஞ்சம் வேணான்ற மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. பட் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் அந்த தொகுதியிலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த தொகுதியை ராயபுரம் தொகுதியவே நாங்கள் கொடுக்குறோம் திமுகவில், நீங்கள் திமுகவில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதே தொகுதியில் நீங்கள் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட் யோசிச்சிட்டே இருந்தவர் சார் வந்து அமைச்சர் பதவி கொடுப்பீங்களான்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு. பட் இப்போ திமுக சைடு சைலண்ட்டாக இருக்குது. ஒருவேளை அதுக்கு ஓகே சொன்னால் அவர் தாவினாலும் தாவிடுவாரோ அப்படிங்கிற ஒரு திமுகவில் வந்து அதிமுகவிலேருந்து வந்து இணைஞ்சவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது ஒன்றும் பெருசு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களே பெரும்பாலானவர்கள் அதிமுகவிலேருந்து வெளியில் வந்து ஏவா வேலுவா இருக்கட்டும், செந்தில் பாபுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அதிமுகவிலேருந்து வேலை செஞ்சுட்டு மிக பிரபலமாக இருந்த நபர்கள் தான் அங்கேயே அமைச்சர்களாகலாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ திமுகவுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த ஆஃபர் பண்ணுறதுல தயக்கம் என்ன அப்படின்னா, மற்ற அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கு, இப்போ இவர் வர்றதற்காக இவர் வர்றாரு அப்படின்றப்போ அங்கே அந்த தொகுதிக்குட்பட்ட ராயபுரம் துறைமுகம் தொகுதி இது எல்லாமே வந்து நிச்சயமா ஜெயக்குமாருக்கு மிக பரிச்சயமான அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதிகள்லாம் வந்தால் சேகர் பாபுவும் பின்னாடியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் பேஸ் பண்ணி தான் அந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்லாம் கவர் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய அளவில் சேகர் பாபுவோடைய நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ அது இந்த இடத்துல வந்து ஜெயக்குமாருடைய வருகை இருந்துச்சு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் மூலமாக அது வந்து அந்த பிம்பம் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு அச்சம் வந்து திமுகவுக்கு குறிப்பாக சேகர் பாபுக்கு இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த முன்னாள் அமைச்சர்கள், அதாவது அதிமுகவிலிருந்து வந்து இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவங்க, அதில் இப்படி அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு கொக்கி போடுற வேலையில் முக்கியமாக செயல்படுறவங்களே வந்து அதிமுகலேருந்து வந்த இங்கே அமைச்சராக இருக்கிறவங்க தான். அதில் மெயினாக இருக்கிறது வந்து சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி இவங்க தான் அப்படின்னும் கொஞ்சம் தகவல்கள் கிடச்சிருக்கு. இப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களை கொண்டு வரதுக்கு. இந்த மாதிரி இப்போ அதில் காயத்ரி ரகுராம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி பாஜகவிலேருந்து ரொம்ப அப்செட் ஆகி ஏடிஎம்கேக்கு போனாங்க, ஒரு முக்கிய பொறுப்புகள்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. பட் அதிமுகவோட இந்த சுச்சுவேஷன்ஸ் திரும்ப பாஜக கூட கூட்டணி வச்சதில் அவங்களுக்கும் ஒரு அப்செட் இருக்குது. சரி தாவேக்கால ஏதாவது ட்ரை பண்ணுவோம், தாவேக்கால வந்து ஒரு முக்கிய மாநில பொறுப்பை எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற தகவலாக இருக்குது. ஆனால் அதெல்லாமே கைகூடலை. ஸோ அப்படி ஒரு அப்செட்டில் இருக்கிறவங்க தான் சரி திமுக பக்கம் போகலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கிறாங்களோ என்னவோ. பட் அவங்களையும் ஸ்மெல் பண்ணியிருக்கிறாங்க திமுக. இப்படி ஒரு லிஸ்ட் இல்லை, இதை காயத்ரி ரகுராம இல்லை லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால பெரிய அளவில் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினை கிரியேட் பண்ணலாமே தவிர திமுகவில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா காயத்ரி ரகுராம் அதிமுகவிலேருந்து விலகி திமுகவில் இணைந்தாருங்கிற ஒரு செய்தியை வேணால் பெருசாக பிரபலமாக போடலாம். அதை தவிர வேற ஒன்றும் அவங்களுக்கு வந்து செல்வாக்கோ தனிப்பட்ட செல்வாக்கோ இல்லை ஜெயக்குமார் மாதிரியான ஒரு செல்வாக்கோ, ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக முடிசூட மன்னனா அந்த தொகுதியில் இருந்திருக்காரு. இல்லை கண்டிப்பாக முன்னாள் அமைச்சர்களுக்கு ஈக்குவலானவங்க கிடையாது தான். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே ஊடக வெளிச்சம் பெற்றவர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வரது மூலமாக அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திட முடியும்னு திமுக நினைக்கிறாங்க. வந்த வரைக்கும் லாபம் தானே. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி கட்சி தாவறதுக்கான விஷயங்கள்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு அப்செட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம். அப்படி போறவங்க எல்லோருமே இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசனாக வச்சு தான் போறாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, கட்சியினுடைய மேலிடம் வந்து கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலம் வரைக்குமே வந்து கட்சியில் யார் தப்பு செஞ்சாலும் உடனடியாக இது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கட்டங்கட்டி தூக்கிடுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. அப்படி பயத்தில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் அம்மாவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பேசிஸ்லையும் சரி, தனக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளை கவனிச்சுக்கிறதுலையும் சரி கரெக்டாக இருந்தாங்க. அப்போது ஒரு கட்டமைப்பு ஒரு கொஞ்சம் வலிமையாகவும் இந்த இராணுவ கட்டமைப்புன்னு கூட சொல்லுவாங்க, அப்படி இருந்துச்சு. பட் அதுவே இபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் அப்படியே மாறி இருக்கு. அதனாலேயே கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒரு குறுநில மன்னர் போல செயல்படுறாங்க.
அதுலேயே மாவட்ட செயலாளர்கள் மேலே எக்ஸ் மினிஸ்டர்ஸ், மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு அப்செட் இருக்குது. இதெல்லாம் இபிஎஸ் அவர்கள்கிட்ட கொண்டு போனாலும் ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ இப்படியே போனால் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவாகிறது, அதில் இருக்கிற நம்மளோட எதிர்காலம் என்னவாகிறது, நம்மளோட பசங்களை அடுத்த அரசியலுக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிற புள்ளிகளினுடைய அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இப்படி நம்ம பையனோட எதிர்காலம், பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுறது இப்படின்னு அவங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக கால்குலேட் பண்ணி இப்படி அதிமுகவில் என்னென்னலாம் நெகட்டிவாக இருக்கோ அதை அதிமுகவினுடைய ஜெயலலிதா கால அதிமுகவுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுற திமுக, அதுக்கப்புறம் தான் திமுகவை இதை ஃபாலோ பண்ணியிருக்கு, கீழ்மட்ட நிர்வாகிகளை கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது. அதை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற திமுக பக்கம் எல்லாம் போகணுன்ற மென்டாலிட்டி எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நகர்வுகள், தொடர் தோல்விகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்குள்ள ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக எவால்வ் ஆவதற்கான வேலைகளை அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் தேர்தலுக்கு முன்பாகவே இப்போ போகக்கூடிய இந்த பிரச்சாரம் எல்லாமே வந்து அவர் போகிற இடங்கள்லாம் வந்து கூட்டங்கள் கூடுது, அதற்கு ஏற்றவாறு வந்து மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு இமேஜை மீடியா சர்க்கிளையும் வந்து ஒரு கிரியேஷனை உருவாக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது உண்மை. இது ஏன் அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. திமுகவுக்கு இந்த கூட்டணி அப்படின்றது இப்படியே போகணும், அப்போதான் நம்மளுடைய வெற்றி இலகுவாக இருக்கும் அப்படின்றது தான் திமுக எண்ணமாக இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் அதிமுக ஒரு வேலை என தொடர்ந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த கூட்டணி விவகாரமாக இருக்கட்டும், ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு மோதலாக தான் போய்கிட்டு இருக்கு. அமித்ஷாவுடைய பேச்சும் அப்படி தான் அமைஞ்சிருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு தடவை ரிப்ளை பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த மாதிரியான பேச்சு எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை அதிமுகவில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபியூச்சரில் வந்து ஒரு வேலை அப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா தாவேக்காய் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய சோர்ஸ் மூலமாக நம்ம பெறக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. ஏன்னா கடைசி நேரத்தில் அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்றதுனால தான் இன்னமும் வந்து அதிமுக வந்து தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் தொடர்ந்து நம்மளால ஸ்பெல் பண்ண முடியுது. இதில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. ஒரு நேர்காணல், ஒரு பிரபல செய்தி நிறுவனத்தில் நேர்காணல் கொடுக்கும் பொழுது கூட்டணி தொடர்பான விஷயத்தில் வந்து முன்ன பிரச்சாரத்தில் பேசுனது ஒன்றா இருக்குது, இங்கே பேட்டியில் சொல்கிறது ஒன்றா இருக்குது. நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியையும் பிசிகாவையும் நாங்கள் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைக்கவே இல்லையே, நாங்களாம் ஒன்று கூப்பிடலையே, சிவப்பு கம்பளம் விரிச்சிலாம் கூப்பிடுன்னு சொன்னீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்புன்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ இதில் அவருடைய பேச்சில் மாற்றம் தெரியுது அப்படின்னா அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே ஒரு சரியான முறையில் பொருந்தி போகலை, அதனால தான் அவருடைய ஸ்டாண்டை மாற்றுறாரு அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அவர் மாற்றி பேசுகிறாருங்கிறத நம்ம இந்த அர்த்தத்திலையும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு இவர் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு 1-3 தடவை அழுத்தமாக சொல்கிறார். அப்போது அமித்ஷா அவர்கள் ஒரு பக்கம் ஒரு 2-3 பெரிய செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது கூட்டணி ஆட்சி அதிமுகவில் ஒருவர் வந்து முதல்வராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு தடவை கூட அது இது அதிகமாக கொஷின் ரைஸ் ஆகிட்டே இருந்ததுனால நயினார் வந்து கடைசியில் இப்படி இதுதான் சொன்னார். ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், அவர் வந்து கூட்டணியை தக்காக்கணும், கூட்டணியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவர் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அவர் ஏதாவது கட்டி காப்பாற்றிடணும் அப்படின்னு ஒரு முன்னாள் அதிமுககாரர் நினைக்கிறாரு. அதில் வந்து ஒரு பெரிய இது, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் குறைஞ்சது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 4 எம்எல்ஏக்கள் ஆச்சு திரும்ப கிடப்பாங்க அப்படின்றது தான் இங்கே தமிழ்நாட்டுக்குடைய பாஜகவுடைய ஒரு நினைப்பு. ஆனால் அண்ணாமலையுடைய விலகலுக்கு, அண்ணாமலையுடைய நீக்கத்துக்கு பிறகு, பதவி மாற்றத்துக்கு பிறகு இந்த விஷயத்தில் அண்ணாமலையுடைய பேச்சு அப்படின்றது அமித்ஷாவுடைய ஸ்டாண்டை இவர் கையில் எடுக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணியில் அந்த குட்டையை குழப்புற வேலையை வந்து பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை தெளிவாக பார்த்துட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஆனால் பாஜக, இங்கே இருக்கக்கூடிய பாஜக குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் வந்து அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்மூத்தாக போனால் தான் நம்மளால் அடுத்த கட்டமாக தேர்தலில் களம் கொண்டு கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண முடியும். அது மூலமாக நம்மளுக்கு அதில் தான் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத அவங்க உணர்றாங்க. அந்த அடிப்படையில் வந்து இவங்க தொடர்ந்து பாஜகவுடைய ஸ்டாண்டை, அவங்களுடைய அரசியல் ஸ்டாண்டை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நிறுவ முயற்சிட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து கொட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது, ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜகவுக்கு ஒரு மெசேஜ், ஒழுங்காக இருக்குன்னா இரு,
கூட்டணியை நாங்கள் அமைச்சு வச்சிருக்கிறோம், கடைசி நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய சீட்டுகளை நீ போட்டியிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு கடுமையான நெருக்கடியில் கொடுக்குறாங்க, இப்போ ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து கடைசி நேரம் வரைக்கும் ஊதிக்கிட்டே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டணி அப்படின்றது நிலைக்கிறது ரொம்ப கடினமாயிடும். இது எப்படின்னா ஏற்கனவே வந்து திமுக சொல்லக்கூடிய அந்த நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்றது இங்கே முற்றிலுமாக கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு முரண்பாடோட தான் இந்த கூட்டணி அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ அப்படிங்கிறப்போ ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடும்பத்தில் ரைடு போயிடணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. பல்வேறு ஃபைல்ஸ் வந்து அமித்ஷா கிட்ட இருக்கு, அதனால தான் மிரட்டி அதிமுக கூட்டணிக்கு வர வச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல, அது உண்மையாக தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து அவங்க பூதாகரமாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டில் பேசுறது, கூட்டணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் பெரிய அளவில் இல்லாமல் இந்த விஷயத்தில் வந்து மாற்றுக்கருத்துக்கள் அதிகமாகிட்டு இருக்கா. பாஜக வெர்சஸ் அதிமுக, அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, அல்லது அமித்ஷா வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் மத்தியிலையும் நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அது வந்து நிச்சயமாக சிதைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ இலகுவாக நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுலே ரொம்ப ஆணித்தனமாக இருக்கிறாரு. நீங்கள் சொன்னது மாதிரி சில மாவட்ட செயலாளர்கள் அந்த மாதிரியான ஒரு போக்கில் இருக்கிறாங்க அப்படின்றது பல மாவட்டங்களில் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அவங்கள சரி பண்ணுவதற்கான வேலையிலையும் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது. இப்போ மக்களை இப்போ நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் கூட ஒரு பகுதியாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட குறை தீர்ப்பு முகாம் நடத்துகிறாரு. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் நடத்தி, அது மூலமாக குறை கேட்பு முகாம் நடத்தி, அது மூலமாக என்னென்ன அந்த மக்கள்கிட்டேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணுறாரு. அது மூலமாக தன்னுடைய செயல்பாடுகள் மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம், தேர்தல் சமயத்தில் நம்ம மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம கொண்டு வரலாங்கிறதுக்கான ஒரு அப்சர்வேஷனை இப்போலேருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது என்னதான் வந்து பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டாலும், இங்கே இருக்கக்கூடிய 100 பேரோ அல்லது 200 பேரோ முக்கியமான ஆட்கள் வெளியில் போனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை மாவட்ட செயலாளர்களை தக்க வச்சு அது மூலமாக வெற்றி காண முடியும் அப்படின்றத அவர் ரொம்ப ஆழமாக நம்புறாரு. இன்னொரு விஷயம், அவருக்கு முக்கிய பலமாக இருக்கிறது வந்து கட்சியோட சின்னம் தான். அந்த சின்னத்துக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்காரு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் ஒரு பக்கம் வைக்கப்படுது. இல்லைன்னா சின்னம் கிடைக்காது. விமர்சனம் இல்லை, அது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி அவருக்கு. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர் போட்டிருக்கிற அவரோட ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போ இந்த சின்னம்ன்றது அவங்க இவர் கையில் தான் இருக்குன்னா கண்டிப்பாக பாஜக கூட மேபி கூட்டணி போயிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு படி மேலே தேர்தல் ஆணையம் அவருடைய அந்த கட்சி உட்கட்சி விவகாரம் தொடர்பாக இன்னும் பதிலளிக்காமல் இருக்கிறான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அன்னைக்கே வந்து அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து இந்த விஷயத்தில் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றப்போ இது வந்து நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, குறிப்பாக அதிமுகவுக்கு அமித்ஷா வந்து மறைமுகமாக ஒரு செய்தியை தேர்தல் ஆணையத்து மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது தான் நம்மளால் புரிஞ்ச முடியும். கரெக்ட். அதே நேரத்தில் தான் அவர் இப்போ பண்ணிட்டு இருக்கிற அந்த மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம், அதில் வந்து இன்னைக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மூமெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கிறது திமுகவினுடைய உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் வந்து இந்த என்னென்ன விஷயங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க, எந்தெந்த வகையில் அவங்க வந்து ஊழல்கள் செஞ்சது, திருட்டு வேலைகள் பண்ணதுன்னு சொல்லி இது ரெண்டையும் வந்து ஒரு இதில் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரிலாம் வச்சு அதை பண்ணி அதை சுரண்டி அதில் என்ன இருக்குது அது தொடர்பாக அது விளக்கு புதுக்கோட்டையில் அங்கே விஜயபாஸ்கர் அவர் மேபி அவரோட ஐடியாவா என்னவோ தெரியலை. பட் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவும் இப்போ கொஞ்சம் பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு. இது போக இவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மெயினாக இந்த சைடு பார்த்தா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவர் திமுக தரப்புல அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடுவில் இந்த ஓடிபி இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கடைசியில் கோர்ட்டு சொன்னபடி ஏற்றுக்கிட்டு அந்த ஓடிபி இல்லாமல் ஜஸ்ட் நம்பர் மட்டும் வாங்கி பண்ணுற மாதிரி சிஸ்டம் அவங்க ஒரு பக்கம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதில் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டம் மூலமாகவும் பண்ணுறது, அதில் நிறைய ஊழல்கள் இருக்குது அப்படின்னு அது ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விஷயம் ஒரு பக்கம். இப்போது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயினாக இந்த ரெண்டு கட்சிகள் இந்த ஸ்லோகன்ஸோட அவங்கவுங்களுக்கான ஸ்லோகன்ஸோட அவங்களோட பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து வரிசையாக இன்னும் 3 கட்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. டோட்டலாக பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டிக்கர்ஸ் போட்டி
அப்படிங்கிறது இந்த சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓரணியில் தமிழ்நாடு ஒரு பக்கம், மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் அது இன்னொரு பக்கம். அப்புறம் நீங்கள் சொன்னது போல் தேமுதிகவில் இருந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி, அது ஸ்டிக்கர் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு அது வேற எந்த தகவலும் வரல. பிரேமலதா அவர்கள் வந்து அவங்களும் பிரச்சாரம் போகிறது தான், பட் மேற்கொள்ள போகிறாங்க. ஆமாம், ஸ்டிக்கர் தாண்டி இன்னும் பெரிதளவில் தகவல்கள் அடுத்தடுத்து இனிமேல் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு PMKல இருந்து பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவரு ஆக்சுவலி அவருடைய தந்தையே அதற்கு எதிர்ப்பு கூட. போனா வட மாவட்டங்கள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், அதனால அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட இவங்க ராமதாஸ் தரப்புல இருந்து மனுலாம் போட்டும் கூட அங்க காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இப்போ மணி நம்ம ஒரு 3:45 வாக்குல பேசிட்டு இருக்கோம். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு திருப்பூரூர்ல இருந்து அவருடைய நடைப்பயணத்தை. ஸோ அவங்க பாமக ஒரு பக்கம் பண்ணுறாங்க. அந்த அதில் வந்து கட்சி சார்ந்த அவங்களோட கொள்கைகளை விளக்குறது, திமுக செய்கிற தவறுகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இறங்கியிருக்கிறாரு. பட் அதில் கட்சியினுடைய பிரச்சனைகள் முடியாமல் இவங்க போகிறதுன்றது வந்து மக்களை போய் சந்திக்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல, எங்கெங்கே அதிருப்திகள் வெளிப்படும் அப்படிங்கிறது தெரில. இதில் ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுமா இல்லை ஏற்பட வைக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். அந்த வகையில் இன்னொரு பக்கம் பார்த்தா தாவேகா, அவங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர், அது நிறைய சோஷியல் மீடியாவில் வீடியோக்கள் கூட நீங்கள் பார்த்துருக்க நேரிடும். நிறைய வீட்டிலலாம் போயிட்டு கதவுல செவுத்துல இதெல்லாம் ஒட்டுறாங்க. அதை அவங்க ஒட்டலை, அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே கொடுத்து ஒட்ட வைக்கிறாங்க. இப்படியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது மூலமாக விஜயும் வந்து மக்கள் மத்தியில் கவனம் பெறக்கான ஆதரவை வந்து பெறுவதற்கான ஒரு விஷயத்தை இது மூலமாக வந்து அவங்க பயன்படுத்திட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் இப்போ விஜய் மேலே இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பார்வை மக்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமா. ஏன்னா நம்ம நிறைய சேனல்ஸ்லேயும் சரி நம்மளும் சரி பப்ளிக் பைட்ஸ்லாம் எடுக்கும் பொழுது மக்கள் சொல்கிற விஷயம் இதுதான், புதுசாக வரட்டுமே, சரி விஜய் வரட்டுமே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும். இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, அந்த மீதம் இந்த 8 மாத காலங்களில் தாவேகா எப்படி வேலை செய்ய போகிறாங்க, குறிப்பாக இப்போது அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகிற மாநாடு, அதற்கப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் அவர் தொடங்க போகிற பிரச்சாரம், இதெல்லாம் அதில் என்னென்ன பேச போகிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா வந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள், ஏன்னா அவங்க கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க, கொள்கை தலைவர்கள்னு சொல்லி 4 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் கொள்கை பிடிமானம் இல்லை அப்படின்றது தான் திமுகனுடைய விமர்சனமாக இருக்குது. பெரியாரை பற்றி சொல்லுங்கள், இல்லை உங்களுடைய சமூக நீதினா என்னென்னு சொல்லுங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்றத தொடர்ந்து வந்து திமுக தரப்புலேருந்து விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அந்த போராட்டம், அஜித்குமார் ஒரு பையன் கஸ்டோடியல், அவருக்கு நீதி வேண்டி போராட்டத்தில் வெறும் 3 நிமிஷம் பேசினது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. ஒரு தலைவர், கட்சியினோட தலைவர் அடுத்த கட்டமாக அந்த போராட்டத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவர் மக்களை திரட்டி இவ்வளோ பேரை திரட்டி வெறும் 3 நிமிஷத்துக்கு வந்து பேசிட்டு போறாரு அப்படின்னா அவர்கிட்ட இவ்வளோதான் ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நிச்சயமாக அதை மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை விஜய் அவர்களுக்கு இருக்கு. இல்லை, ஸ்கிரிப்டுங்கிறதையும் தாண்டி ஸ்டஃப் அவ்வளோதான் இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு. ஆமாம், 2 ஒன்று தான், பெருசாக வித்தியாசம் இல்லை. அது ஸ்கிரிப்டை தான் ஸ்டஃப்பாக கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற விஷயத்தோட நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா தாவேகாவுக்கு ஒரு பக்கம் மக்களுடைய குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் அதிகமாக வந்து பல ப்ரோக்ராம்ஸில் தாவேகா நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கடுமையான கூட்டங்களை வந்து கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்காக கூடக்கூடிய கூட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது எல்லாமே தான் வந்து ஒரு பக்கம் அதிமுக இந்த பிரச்சாரம், இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய இந்த ஆர்கனைசிங், இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் திமுகவுக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தேர்தலில் ஒரு வேளை தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்வீப் இருக்கும் அப்படின்றத எல்லா அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கும் கரிஸ்மேட்டிக் ஆக்டருக்குமான ஒரு மோதல் எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது உங்களுக்கையும் சேர்த்து எனக்கும் இருக்குது பெரிய அளவில். இந்த விஷயத்தில் வந்து சேலத்தில் சமீபத்தில் சொன்னீங்க இல்லையா, அந்த அதிமுக தாவேகா அது சேர்ந்துச்சுன்னா ஸ்வீப்பு, அது தொடர்பாக நேற்று பேப்பரில் வந்து ஒரு விஷயம் வந்திருந்தது. ஆக்சுவலாக தாவேகா வந்து திமுகவோட பி டீமு, அதாவது திமுகவுக்கு எதிராக போகிற ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள் அப்படிலாம் அதுவும் போகும் பட்சத்தில்
பட் மெயினாக வந்து அந்த அதிருப்தி வாக்குகள் அது வந்து திமுக பாஜக கூட்டணிக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி, ஆமாம் சாரி மன்னிக்கணும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ஸோ அந்த வாக்குகளை நீங்கள் பிரிக்கணும், அதுதான் உங்களுக்கான அசைன்மெண்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு திமுகவை நீங்கள் அடிக்கலாம், எதிர்த்து பேசலாம், ஆனால் யார் கூடவும் கூட்டணி வைக்காதீங்க. இதுதான் வந்து திமுக தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு. அதனால தான் தாவேக்கா யார் கூடயும் வந்து கூட்டணிக்கு போக மறுக்கிறாங்க, தங்கள் தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறாங்க. ஸோ புதுசாக இருக்கிற தாவேக்காவை நம்பி யாரும் பெருசாக கூட்டணி பெரிய கட்சிகள் ஏற்கனவே சீனியராக இருக்கிற கட்சிகள் யாரும் வரப்போகிறதில்ல. அப்படி வந்தாலும் அது தாவேக்காவுக்கு ப்ளஸ் பாயிண்ட், அதன் மூலமாக திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இந்த விமர்சனத்தை யார் வைக்கிறார்? நேற்று பேப்பரில் செய்தியாக வந்திருக்கு. இந்த விமர்சனத்தை அதிகமா இது எப்படின்னா வைக்கிறாங்க, இது எப்படின்னா வைக்கிறாங்கன்னு ஒரு பார்வை. இது இல்ல இது எப்படின்னா இல்ல இது கேட்டிங்கல்ல, இந்த டேட்டாவை கொடுத்தது வந்து பாஜக அதிமுகவுக்கு கொடுத்துருக்கு. அதைத்தான் நான் சொல்ல, பாஜக கலெக்ட் பண்ணி அதிமுக கொடுத்துருக்கு. அதாவது எதுக்காகனா, ஸோ இதுதான் வந்து நிலைமை, இதுதான் ஃபேக்ட், இதுதான். அதனால நீங்க போய் தாவேக்கா கூட கூட்டணி பேசிட்டுலாம் இருக்காதீங்க, விட்டுருங்க, அந்த முயற்சியை விட்டுருங்க அப்படின்னு பாஜக அதிமுகவுக்கு சொல்வதற்காக இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் வந்து இப்படி தகவல்களாக வந்திருக்கு. ஆக்சுவலி பாஜக கொடுத்துருக்கு அப்படின்றது அதை தான் நான் சொல்லுவேன். திருப்பி கேட்டேன். ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு எதிராக அச்சாரம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மக்கள் நல கூட்டணி எப்படி அதிமுகவுக்கு ஃபேவரா அப்போ அமைஞ்சதோ அது மாதிரி இங்க விஜய் வந்து திமுகவுக்கு ஃபேவரா அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ஸ்டாலின் பயன்படுத்துறாரு. அப்போ ஜெயலலிதா பயன்படுத்துறாங்க, இப்போ ஸ்டாலின் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாஜக சொல்லுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நம்ம இன்னும் அந்த பேட்டி வெளியில வரல, பட் அந்த பேட்டியினுடைய கேப்ஷன் வந்திருக்கு. ஐ திங்க் புதிய தலைமுறை கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுல கேப்ஷன் என்னன்னா, அதாவது இந்த இன்னொரு அணி அமைவது அப்படிங்கிறது வந்து, அந்த இன்னொரு அணி அமையிறதுங்கிறது திமுகவுக்கு தான், சாரி மன்னிக்கணும், அதிமுகவுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட், திமுகவுக்கு ஆகாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. அதனால் பேட்டி முழுசா வெளியில வரும்போது தான் தெரியும். ஸோ இதுதான் பிளான் அப்படிங்கிற தாவேக்கா மையப்படுத்தின்னு இது ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. நீங்க அதிமுக தாவேக்கா இணையறது சம்பந்தமா சொன்னீங்களா? ஏன்னா இப்போ இந்த விஷயத்துல தான் நான் ஒரு கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஆங்கிளையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணியை உடையாமல் பார்த்துக்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம இப்போ ஏற்கனவே முன்னதாக நான் சொன்னது மாதிரி தான். அப்போது அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக ஒரு இவருக்கான அடுத்த கட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு கட்சியாக வந்து தாவேக்கா இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போது இந்த விஷயம் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அதற்கு என்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையாளலாம், எந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னா, இது மாதிரி திமுகவுடைய பிடிஎம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கலாம்னு தான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்றாங்கிறத நான் பார்க்குறேன். ஒருவேளை அது நிஜமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. தாவேக்கா கூட கூட்டணி போயிடக்கூடாது அப்படின்னு, தாவேக்கா கூட கூட்டணி அமைச்சிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்ப அடிவாங்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அது வந்து பெரிய அளவில் ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுது அப்படின்னா, இன் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் 2029 இருக்கட்டும், அடுத்த 2031 இருக்கட்டும், அடுத்தடுத்த தேர்தலில் இவர்களுடைய இந்த கூட்டணி அப்படின்றது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா திமுக அதற்கான ஒரு கட்டமைப்பு எப்படி கூட்டணி அமைச்சு வச்சிருக்காங்களோ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இங்கே அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பாஜக ஓரம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸு அமைஞ்சிருச்சு, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த யாரையும் வந்து பாதர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாஜக வந்து இன்னைக்கு பாஜகவால் சிறுபான்மையின ஓட்டு, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து பாஜக வந்து வெறுக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அது அவரே ஏற்கிறாரு. அப்போ சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் வந்து கொத்தா போகிறதுக்கு காரணம் பாஜக கூட்டணி நம்ம இருக்கிறதுனால தான் அப்படின்ட்டு ஏற்கனவே ஃபீல் பண்ணி கூட்டணி விட்டு பிரேக் ஆகிருக்கும்போது 2024 பாராளுமன்ற தேர்தலே அவர் சொல்லியிருந்தார். இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ மீண்டும் அவர் இருக்கிறது வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக தான் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்ற விமர்சனம் தானே இப்போ வைக்கப்படுது. அப்போ அப்படி ஒரு வேலையை அப்படி தாவேக்கா வந்து கூட்டணியில் அமையுது அப்படின்னா பாஜகவுடைய தயவு அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் போகும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. அதற்கு வந்து பாஜக இப்படி ரியாக்ட் பண்ணி அந்த கூட்டணி சேர விடாமல் பார்க்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு தான் இதை நான் பார்க்குறேன். அதான் சின்னத்தை வச்சும் லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்னம் கிடைச்சிட்டா மேபி அடுத்த கட்ட நகர்வுகளை பார்க்கலாம். ஸோ இதில் லாஸ்ட்டாக சீமான் பற்றி சீமான் அவர்களுடைய சந்திப்பு, முதல்வர் அவர்களோட சந்திச்சார் இல்லையா, அது ஒரு மறைமுக நட்புக்கான ஒரு சந்திப்பு. அது எதை பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னா, முதல்வர் அவர்கள் சீமானை வைத்து விஜய்க்கு எதிராக பேச வைக்கலாம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு.
இது வந்து ஜூபியில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த சந்திப்புக்கு பின்னாடி இதுதான் ஒரு காரணம். அவருடைய இப்போது சகோதரர் மறைவுக்கான ஒரு இரங்கலை தெரிவிப்பதற்கு வந்து நீங்கள் இங்கே இறப்பு தொடர்பான அந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே ஏதாவது தெரிவிச்சிருந்துருக்கலாம். இங்கேருந்து சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் அவங்க வீட்டில் சந்தித்து அவர்கிட்ட எதுக்கு இரங்கல் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இதுதான், ஒரு பக்கம் இரங்கல் சொல்லியிருக்கலாம், அது இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி ஒரு மறைமுக நட்புக்கான ஒரு சந்திப்பு தான் அது. அதுக்குள்ளே வந்து இப்போ நாம் தமிழரும் கண்டிப்பாக 2026 அட்லீஸ்ட் சீமானாவது சட்டமன்றத்துக்குள்ளே போயே ஆகணுன்ற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. சீமானோட கூடுதலாக இன்னும் சிலர் போனாலும் அது ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் அட்லீஸ்ட் சீமானாவது போகணும். அப்போது அதை வந்து சாத்தியப்படுத்துவதற்காக திமுகவினுடைய உதவியை கூட சீமான் அவர்கள் நாடலாம். அது இதர் எந்த உதவிகளாக, பண உதவிகளாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஜெயிக்கிறதுக்கான இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கோ திமுக வழியாக என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்க முடியுமோ அதுக்கான ஒரு விஷயம். அதற்கு கைமாறாக விஜய்க்கு எதிராக பேச வைக்கலான்னு ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம் சீமானை வைத்து இப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை படிக்க முடிஞ்சுது. இதில் ஸோ அதையே இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு இதை அப்படியே திருப்பி போட்டு பார்ப்போமா? சீமான் அவர்கள் ஒருவேளை நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு தோரணையில் விஜய் அவர்களை எதிர்த்து பேச வைப்பதற்காக இந்த சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கப்படுறாரு அப்படின்னா அது நிச்சயமாக அவருக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பலனையும் தரப்போறதில்லை. ஏன்னா அவர் தொடர்ந்து அவருடைய ரத்தத்தில் ஊறினது ஆரம்ப காலகட்டத்திலையும் திமுகவை எதிர்த்து தான். இத்தனை ஆண்டு காலம் கட்சி கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த கட்சியை வந்து நடத்தி கிட்டத்தட்ட 8.2% வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று பெற்றிருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்டமாக அவருடைய ஃபியூச்சர் உண்மையிலேயே நீங்கள் நினைக்கிறது மாதிரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி சீமானாவது உள்ளே போகணும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக கூட்டணி அப்படின்ற ஒரு வியூகத்தை அமைக்காமல் நிச்சயமாக போவதற்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது. இருந்தும் அவர் ஏன் இது மாதிரி தொடர்ந்து தனிச்சே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுது. கட்சியிலிருந்து வெளியில் வந்தவர்களே பல பேர் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பாக திமுக அதிமுகவில் பிரபலமாக ரொம்ப செல்வம் வாய்ந்தவர்களாக, செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா கான்ஸ்டிடுவன்சியில். அந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து டம்மி கேண்டிடேட்டை போடணும், சீமானை வந்து அதற்கான வேலைகளை வந்து தொடர்ந்து பார்ப்பாரு அப்படின்ற விமர்சனத்தை கடந்த காலங்களில் கட்சியை விட்டு வெளியில் வந்தவங்க நிறைய பேர் குற்றம் சாட்டினாங்க. அதில் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ விழுப்புரத்தில் வந்து ஒருத்தவங்க இப்போ அவங்களோட சொந்த ஊர் அதே அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் விழுப்புரத்துலேருந்து கடலூரில் கொண்டு வந்து கேண்டிடேட்டை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்த தேர்தல் அப்படி தான் போட்டிருக்கிறாரு. இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் இளைஞர்களை ஒரு பக்கம் நிறுத்துறாரு, 117 நபர்கள் பெண்களை இறக்குறாரு அப்படின்றது ஒரு பெரிய அளவிலான ஒரு நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஏன் அவர் தொடர்ந்து தனிச்சு நிற்கணுன்ற ஒரு ஸ்டாண்டை மட்டும் கையில் எடுக்கிறாரு? அப்போ அதற்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒன்று திமுக இருக்கணும், இல்லாட்டி அதிமுக இருக்கணும். 2 கட்சிகளும் பின்னாடி இதில் செயல்படுத்தணும், அல்லது ஏதோ ஒரு ஆதாயம் அடைவதற்காக நாம் தமிழரை வச்சு இந்த விஷயத்தை பலனடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ அந்த ஆங்கிளில் நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது? இது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலே பிரிஞ்சு வந்தவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்த்த சந்திப்பையும் நம்ம அந்த அர்த்தத்தில் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ தான் ஜெயிக்கிறதுக்காக இல்லை, இது இதர கட்சிகள் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த கட்சி பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, அதற்காக தான் கட்சி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி, அந்த கேள்வி வரும். ஏன்னா அவர் அடுத்த கட்டமாக நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டமாக குறைந்தது ஒரு 2 பேராச்சும் உள்ள நுழையணும். அடுத்த கட்டமாக கூட்டணி தொடர்பாக நீங்கள் சொன்னது போல அது கூட்டணி போகணும். கூட்டணி தொடர்பானதுக்கு கொஞ்சம் மாறுபட்டு தான் பேசிட்டு இருக்காரு. அதுலேயும் அதிமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது அதிமுக கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் சொன்னது போல் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். இன்றைக்கி பேசுபொருளாக இருக்கிறதுல தொடர்ந்து அடுத்த பேசுபொருளாக இருக்கிற டாபிக்ஸ் பற்றியும் பேசலாம். இது போல் மற்ற சில டாபிக்ஸில் உங்களை நாங்கள் அப்போது வேறு சில தகவல்களோடு சந்திக்கிறோம். உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இப்போ பேசின இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக மீண்டும் அடுத்த டாபிக்ஸோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.